இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் காலமேவரோட ஒரு பாட்டை பார்ப்போம். முதல்ல நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கரின்னு ஆரம்பித்து உமி அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு இல்லையா, சொல்லியிருக்காரு இல்லையா. கறிக்காய் கறி சமைத்தால் கன்னிக்காயை தீத்தாள், கறிக்காயை பச்சனையும் ஆக்கினார், வாசமுடன் அத்தை மகள் அத்தனையும் உப்பு காட்சி உமின்னு ஒரு பாட்டு. அது நம்ம அப்பா முதல்ல நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அது கரின்னு ஆரம்பிச்சு உமின்னு முடியுறதுக்கு அதை சொல்லிட்டாராம் அந்த யமகண்டத்தில். ஆலவே அந்த பாட்டை பாடிட்டாராம். அந்த பக்கத்தில் அந்த இன்னொரு புலவர் என்னது அப்படின்னு கேட்டாராம், தெரியலையேன்னு. ஓகே அப்படியா இதுன்ட்டு பாட்டையே இன்னொரு பாட்டை மாற்றி பாட்டாராம். மறுபடியும் அதே மாதிரியே கரின்னு ஆரம்பிச்சு மீன் சொல்ற மாதிரியே இன்னொரு பாட்டையும் பாடினாராம். அங்கேயே அவங்களுக்கு முதல்ல சொன்ன ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இந்த நீ முதல்ல சொன்ன பாட்டு இல்லையே, இது வேற பாட்டா இருக்கு அப்படின்னாராம். முதல்ல சொன்ன பாட்டு அவருக்கு, இந்த பாட்டு உனக்குன்னாராம் கேட்டவருக்கு. அப்ப எத்தனை பேர் கேட்டாலும் அதே மாதிரி கரின்னு ஆரம்பிச்சு மீன் 10 பாட்டு கேட்டா கூட பாடியிருப்பாரு போல் இருக்கு. அவ்வளோ பாருங்க எவ்வளவு ஒரு புலமை இருக்கணும். அந்த ஞானம் எவ்வளவு ஞானம் இருந்தால் அது முடியும். தலைமை பாட்டெல்லாம் கேட்க கேட்க நமக்கு பிரமிக்கும். அப்படி பாருங்க. அதுக்கு அந்த அந்த 2வது புலவருக்கு பாடின பாட்டு, கரிதனையே உரித்த கையா வளையேந்து அரியாயக்கும் எட்டாத ஐயா, பரிவாக அண்டதெல்லாம் கூடி அமுதம் கடைந்த போது உண்ட நஞ்சை இங்கே உமி அப்படின்றாராம். இது அந்த பாட்டு கரின்னு ஆரம்பிச்சு உமின்னு முடியுதா. கரியதனையேன்னு ஒரு ஆரம்பிக்கிறார் இல்லையா. அதனால கரின்னா யானை, கரியதனையே உரித்த கையா. அசுரர்கள் வேலி பண்ணப்ப ஒரு பெரிய யானை அதுல இருந்து உருவாச்சான். அந்த வேலில இருந்து தோன்றிய யானை அடங்காத சினம் கொண்டு எல்லாரையும் தேவர்களை எல்லாம் கொண்டு தீர்த்துதான். அந்த யானைய தலையை வெட்டி, கஜமுகாசுரன் பேர், கட்டி வெட்டி தலையை வெட்டிட்டு அந்த யானையோட உடம்புல இருக்க தலையை வெட்டிட்டு பிள்ளையார் தலையில வச்சுட்டு அந்த உடம்பு எடுத்து உரிச்சு தோலை போத்தினாராம் ஈஸ்வரன். அதுதான் கரியதனையே உரித்த கையா. பாம்பை போது யானையை உரிச்ச கையை உடைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வளையேந்து அரியாயிருக்கும் எட்டாத ஐயா. அரி வளை ஏந்துன்னா வளைன்றது கையில காலில் போட்ட ஆபரணங்கள். பிரம்மாவுக்கும் இருக்கும், மகாவிஷ்ணுவும் இருக்கும். வளையேந்து அரி அயர்க்கும். அரினா கிருஷ்ணன், அலின்னா அரின்னா மகாவிஷ்ணு. அரி அயன்றது பிரம்மா. அரி அயன்கும் எட்டாத ஐயா. அதான் இந்த திருவடியும் திருமுடியையும் காண்றதுக்கு 2 பேரும் போறாங்க இல்லையா. பிரம்மா மேல போறாரு, அது சொன்னேன் நீ கதை. மகாவிஷ்ணு கீழே போறாரு, தோண்டின்னு போறாரு. வராக அவதாரம் எடுத்து உள்ள கீழே பூமியை தோண்டின்னு போறாரு. ஆனா அவரால் கண்டுபிடிக்க முடியல. திரும்பி வந்துடுறாரு, என்னால கண்டுபிடிக்க முடியல எங்க இருக்கு பாதம்னு அப்படின்னு சொல்லி நின்றுடுறாரு. ஆனா பிரம்மா போய் சொல்லி தாழம்பூவை சாட்சி வைக்கிறாரு. அதனால பிரம்மாவுக்கு கோயில்ல தாழம்பூயும் பூஜைக்கு எடுத்துக்கிறது இல்லை. அது நான் சொன்னேன், அந்த கதை மொழியை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஷார்ட்டா. அதுதான் இங்க சொல்றாரு. அரி அயர்க்கும் இவங்க 2 பேருக்குமே எட்டாத, அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஐயா ஈஸ்வரன் சொல்றாரு. கரிதனையே உரித்த கையா வளையேந்து அரி அயர்க்கும் எட்டாத ஐயா, பரிவாக அண்டரெல்லாம் கூடி. அண்டர்னா தேவர்கள். அண்டரெல்லாம் கூடி அமுதம் கலைந்த போது. இந்த அண்டர்கள்ன்றது தேவரை குறிக்கும், அசுரர்களையும் போகும். தேவாசுரர்கள் அந்த வார்த்தைக்கு பேர் தான் அண்டர்னு பேர். அண்டர் வந்து தேவாசுரர்கள். தேவர்கள் அசுரர்கள் இரண்டும் கலந்த ஒரு கூட்டத்துக்கு பேர் அண்டர். அண்டர் என்ற பகிரண்ட தருவானில பெருமாள் மொழி அந்த முற்று முண்ட கண்டம் கண்டி அடியர் உள்ள தூக்கின்றதுன்னு அது இதுல வரும். அந்த அமர்நாத் பிரான்ல ஒரு பாட்டு இருக்கு. அந்த அண்டர்ன்றது தேவர்களை குறிக்கும், அசுரர்களும் சேர்ந்த கூட்டத்தை குறிக்கும். அதான் பரிவாக அண்டர் எல்லாம் கூடி இவங்க எல்லாரும் சேர்ந்து அமுதம் கிடைத்த போது, அதாவது மேருமலையை பத்தாவும் வாசுகி பாம்பை நானாவும் வச்சு வாசுகி பாம்பை அந்த தாம்பு கயிறாவும் போட்டு பார்க்கடலை கடைஞ்சப்ப அமுதம் உண்டாச்சு. அந்த அமுதம் உண்டாத போது அந்த அமுதத்தை கடைந்த பொழுது இந்த அமுதம் உள்ள உருவாகுது. இன்னும் கடைஞ்சாலும் அமுதம் உருவாகும். ஆனா அந்த வாசுகி பாம்பால தாங்க முடியல, வலி போட்டு அதை இழுக்கிறது. அதைதான் கீழே அனுமார் கூர்ம அவதாரம் எடுத்து கீழே தாங்கிறது. வாம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்குறது. இல்லாட்டா மலை மேருமலை நின்னாதானே உங்களுக்கு கடைய முடியும். சுழலும் மேருமலை நிற்கிறதுக்கு ஆதாரமா கீழே
மகாவிஷ்ணு ஆம வடிவம் தாங்கினதான் அதான் வராக அவதாரம். இப்ப இந்த இடத்துல என்னன்னா அந்த கடைஞ்ச போது அந்த பாம்பு வாசுகி பாம்பால தாழ முடியாத நெஞ்ச கொட்டித்தான், கக்கிடுத்தான். விஷத்தை வாசுகி பாம்போட ஆலகால விஷம் பேர். அது ஆலகால விஷம்ன்றது என்னன்னா இந்த அணு தாக்குதல் மாதிரி. அது விஷம் எங்கேயோ இருக்கும், அதனுடைய வீழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, எங்கேயோ போகுமா, எங்கேயோ இருக்கு. அதான் ஆலகால விஷம். வெறும் விஷம் வேற, ஆலகால விஷம்ன்றது வேற. இந்த பூலோகம் பூரா பரவிடுமா அந்த விஷம். உடனே பரவி அத்தனை ஜீவனு சொதுப்படுமா. அதனால அந்த விஷத்தை அந்த பாம்பு கக்கி எடுத்துன உடனே பரம்ப எல்லா தேவர்களும் அசுரர்களும் 2 பேருமே மறந்து போயிடறாங்க. ஐயோ, நம்ம அபுதத்துக்காக கிடைக்கும் இந்த வாசுகி பாம்பு தாழ முடியாத ரத்தத்தை கேட்கறது, இது விஷத்தை கேட்கறது, இதை நம்ம எதிர்பார்க்கலையே. ஈஸ்வரா என்ன பண்ண போற, பெருமாள் அங்க தாங்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கறாங்க எல்லா தேவர்களும் அசுரர்களும். ஈஸ்வரன் என்ன பண்றாரு, அந்த விஷத்தை அள்ளி குடிச்சிடுறாரு. தான் குடிச்சிடுறாரு. பூலோகத்து ஜனங்களை வேணா, பூலோக தாக்கும் கடவுள் இல்லையா, ஜனங்களை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த விஷத்தை அள்ளி குடிச்சிடுறார். பார்வதி பார்த்து வந்து கழுத்துல பிடிச்சி நிறுத்திடுறாரு. அந்த விஷத்தை உள்ள போச்சுன்னா இவருக்கு இன்னும் உடம்புல போய் வேற நாள் பண்ணிட்டு கழுத்துல பிடிச்சி, அதனால தெரியல கட்ட அந்த விஷம் வந்து பார்வதியோட அனுக்கிறதால கழுத்துலேயே நின்று போறது. அதுதான் அந்த மாதிரி அந்த எல்லாம் கூடி அமுதம் கலைஞ்ச போது உண்ட நெஞ்ச பள்ளி நெஞ்ச அந்த வருஷத்தை முடிஞ்ச இல்லையா நெஞ்ச, அது தொண்டையில் இருக்குல்ல, அதை இங்கே உமின்னு போர் நீ இவ்வளவு நாள் வச்சிருந்தது அதனோட விஷத்தோட தன்மை போயிடுது. இப்ப அதனோட விஷத்தன்மை இல்லை இப்ப அதுகிட்ட. இப்ப துப்பிடுன்றான் ஈஸ்வரனை கூப்பிட்டு சொல்றான், இவ்வளவு நாள் தொண்டையில வச்சிருந்தது பொறும் துப்பிடுங்க. அதுதான் கரீரா உமின்ற வார்த்தை வரணும், அதுக்காக அதை கொண்டு வந்து சேர்க்கிற. இவ்வளவு காலம் தொண்டையில் எடி வச்சிருந்ததுல அந்த விஷத்தோட விஷத்தன்மை போயிடுது, இனிமே நீ துப்பிடலாம் அப்படின்னு ஈஸ்வரன் இவர் சொல்ற மாதிரி. அதான் கரியதனையே உரித்த கையா வளையேந்த அரியாருக்கும் எட்டாத ஐயா பரிவாக அண்டரெல்லாம் கூடி அமுதம் கலைந்த போது உண்ட நெஞ்சு இங்கே உமி அப்படிங்கிறது கரின்னு ஆரம்பிச்சு உமின்னு முடியும் பாட்டு. ஒரு பாட்டுக்கு ஒரு இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடின்னு சொல்ற பாட்டை ஒரு பாட்டு சொல்றதுன்றதே எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பாட்டை அவர் சொல்லி முடிச்ச உடனே பக்கத்துல இருந்த புரியல என்னது அப்படின்னாராம். உடனே அவருக்கு வேற பாட்டு பாட்டுத்தாராம். இந்த பாட்டையே திருப்பி பாடி அவருக்கு விளக்கம் சொல்லல, கறிக்காய் கறி சமைத்தாலேயே இந்த பாட்டை பாட்டுத்தாராம். ஆக 2 புலவர்களுமே அப்படியே மறைச்சு போயிட்டாங்க. இந்த கரீர் ஆரம்பிச்சு நம்ம சொன்ன மாதிரி பாடினதோட இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டை கேட்டவங்களுக்கு இன்னொரு 10 பேர் கரீர் ஆரம்பிச்சு உண்மைன்ற மாதிரி பாடுன்னு கேட்டா அவங்களுக்கு வேற பாட்டு பாடிருப்பாரு பொருள். அருமையான பாட்டு, அருமையான பாட்டு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பாட்டு. இதெல்லாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து ஆசுகவின்றதுதான். ஆசுகவின்றது வந்து சொன்ன உடனே அப்படியே இன்ஸ்டன்டா பாடுறது, கேட்ட உடனே பாடுறது, அதுதான் ஆசுகவி. காலமே ஆசுகவின்னு ஒரு பேர். தேங்க்யூ.